ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரமி கிச்சன். இன்றைக்கி கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். இதுலேயும் நல்லா வரும். இந்த அரிசியை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3/4 கிளாஸ் வெல்லங்கிறது வந்து கரெக்ட் அளவு. நான் வந்து 1/4 டம்ளர் ஏன் எச்சா எடுத்திருக்கேங்கிறது சொல்கிறேன். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசியோ மண்ணோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜல்லடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, காட்டன் துணியில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பரப்புனிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 1.5 நிமிஷம் அரைச்சா போதும். இப்போ மீதி இருக்கிற எல்லா வெல்லத்தையும் ஊற்றி திரும்பவும் ஒரு 1.5 நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. மாவு பாருங்கள் நல்லா லூஸாக இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணுறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு கோதுமை மாவு சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 கிளாஸ் வெல்லத்துக்கு பதிலாக 1 கிளாஸ் வெல்லம் எடுக்கிறதுக்கு காரணம், இங்கே கோதுமை மாவு சேர்க்கும்போது ஸ்வீட் குறைவாயிரும், அதனால தான். இப்போவும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக வெள்ளை ரவை சேர்த்தும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இதில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ரவை சேர்க்குறதானா கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஊறி வரும்போது மாவு நல்லா திக்காக வந்துடும். இப்போ இது ஃபுல்லாக ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. நீங்கள் காலையில் அரைச்சா ஈவினிங் செய்யலாம். எப்போ அரைச்சாலும் ஒரு 8 மணி நேரம் கழிஞ்சு செய்யலாம். வாணலியில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். சின்ன கரண்டி வச்சு ஊற்றிக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அதுவும் இது வந்து ஒவ்வொன்றா மட்டும்தான் ஊற்றி எடுக்க முடியும். ஒரே டைம் 2 ஊற்ற முடியாது. அதனால நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு சைடு வெந்ததும் தானாக மேலே வரும், அப்புறம் தான் திருப்பி போடணும். இந்த நெய்யப்பம் பார்த்திங்கன்னா ஓரம் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், நடுவில் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்படி தாங்க இருக்கும் இது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடுறேன். வெளியே மொறுமொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.